உலகிலேயே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கிய ஒரே முதல்வன் யார் தெரியுமா? இந்தியாவில் பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆனால் உலகிலேயே முதலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கிய ஒரே முதல்வன் யார் தெரியுமா? பாருங்கள், அந்த இடஒதுக்கீடு வழங்கிய நாயகன் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கைலாயத்தில் தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் புடைசூழ சிவன் பார்வதி தேவியோடு வீற்றிருந்தார். அப்போது பிரிங்கி முனிவரின் விகட நடனத்தை கண்டு சிவபெருமான் முனிவரை பாராட்டினார். இதனால் உள்ளம் மகிழ்ந்த பிரிங்கி முனிவர் பார்வதி தேவியை தவிர்த்து வண்டு உருவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் வல வந்து வணங்கி நின்றார். இதனால் கோபமுற்ற உமையவள் பிரிங்கி முனிவரை முடமாக்கினார். ஆனால் தனது பக்தரை அந்த நிலையில் விட்டுவிட மனம் இல்லாத சிவபெருமான் பிரிங்கி முனிவருக்கு ஊன்றுகோலை வழங்கினார். இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி கைலாய மலையை விட்டு தவம் செய்வதற்காக கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு புறப்பட்டார். இங்கு தாங்கள் வந்தமைக்கு காரணம் என்ன என்று